Hi everyone, Assalamu alaikum. Welcome to Tanjai Arusuve. இப்போ நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ சிக்கன் கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சுருங்க, சீக்கிரமாக வெந்துடும். அஞ்சு விசில் வந்துச்சுன்னா போதும். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு பாருங்க, கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. உருளைக்கிழங்கோட தோல்லாம் எடுத்துட்டு இதே மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கேரட்டும் நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. முள் இல்லாத கோழியை எடுத்து இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் கோழியை ஸ்கிப் பண்ணிடலாம். இதே மாதிரி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் கோழியை சேர்த்துடலாம். கோழி நல்லா வேகட்டும். இப்போ 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவே சேர்த்துடுங்க. இதே மாதிரி கலர் வந்த பிறகு கேரட் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மேஷ் பண்ணி வச்சுருக்க கிழங்கு சேர்த்துடலாம். கிழங்கு தண்ணியாக இருக்கக்கூடாது, மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கணும். திக்காக இருந்தால் தான் அந்த ஷேப் செய்யும் போது நல்லா வரும். இதே மாதிரி இருக்கணும். மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்லெட்டுக்குள்ள மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றி லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது மாதிரி இருக்கணும். Breadcrumbs எடுத்துக்கோங்க. மசாலா ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக அந்த மசாலா எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஷேப் செஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பும் நீங்கள் செய்யலாம். இந்த ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுருங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க மைதா மாவில் டிப் பண்ணியிருக்கேன் நல்லா. இப்போ பிரெட்க்ரம்ஸில் போட்டு நல்லா ரோல் பண்ணிடுங்க. எல்லா கட்லெட்டையும் இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இது மாதிரி பேனில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடு வந்த பிறகு இந்த கட்லெட் அதில் போட்டுடலாம். உங்களுக்கு பிரெட்க்ரம்ஸ் கிடைக்காட்டி வீட்லேயே செஞ்சுக்கோங்க. ப்ரெட்டை நல்லா பேனில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணிடுங்க. கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி நீங்கள் அதை பிளெண்டரில் போட்டு கொரண்டு அரைச்சிக்கோங்க. அதை நீங்கள் பிரெட்க்ரம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். கட்லெட் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெயில் உள்ள பப்பெல்லாம் குறைஞ்ச பிறகு எடுத்துடுங்க. பார்க்குறதுக்கு நல்லா கிறிஸ்பியாக தெரியுது. இந்த கலருக்கு வரணும். அழகாக இருக்குது பாருங்கள். ஈவினிங் டைமில் இதே மாதிரி செஞ்சு வைங்க. உங்கள் கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளக்க இருக்கிற மசாலாவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது.
நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டிப்ஸையும் ட்ரிக்ஸையும் ஃபாலோ பண்ணி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸையும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.